நான் வந்து தமிழக பத்திரிகை சகோதரர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காது. ஏன்னா 6 மாசத்துக்கு தான் இனிமேதான் எல்லாம் கூட்டணி அதை பத்தி எல்லாம் பேசலாம். நான் தம்பி விஜய நான் பாராட்டுறேன். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும் போது நேரடியா அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் எங்களது குறிக்கோளும். நான் இன்னைக்கு காலையிலே சொன்னேன், பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து விட்டது. பெண்கள் தினத்தை உண்மையாக கொண்டாட முடியும் என்றால் 2026 இந்த திராவிட மாடல் அரசு நீக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். அப்பதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். நாங்க இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கையெழுத்து இயக்கத்திற்கு மிக அபரிதமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் சொல்றாரு கையெழுத்து இயக்கத்தை அவருக்கு பரிகாசமா இருக்கான், சிரிப்பு வருதான். அப்படின்னா ஏன் எங்களை தடுக்கிறீங்க, ஏன் எங்களை கைது செய்யறீங்க? அதனால தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருகிறது. யாருடன் கால் பதிக்க போகிறோம் என்பதை எங்களது மத்திய தலைமை முடிவு செய்யும். நன்றி, வணக்கம். பள்ளி மாணவர்களை வச்சு நீட் கையெழுத்து இயக்கம் நடத்தலையா? எல்லா நீட்டுக்கும் உள்ள போய் தானே. அதனால நாங்க பொதுமக்கள்கிட்ட தான் நடத்தினோம். மாணவர்கள் விரும்பி வந்து கையெழுத்து போடுகிறார்கள். கையெழுத்து இயக்கத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் பயந்து இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன்.